ஆஸ்ட்ரோ விஷ்ணு நேயர் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 2024 கோடீஸ்வர பட்டியலில் இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் எல்லோருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான பலன்கள், ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப கோச்சாரம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி உறுதி செய்யும். ஆனா கோச்சாரம் மட்டுமா உறுதி செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தசா நடைமுறையில் இருக்க வேண்டும், நல்ல புத்திகள், எந்த திசை நடந்தாலும் நல்ல புத்திகள் சாதகமாக இருக்க வேண்டும். இப்ப கோச்சாரத்துல குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் பொழுது ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய திசை நடைமுறையில் இருப்பது, இல்லைன்னா குரு புத்தி நடைமுறையில் இருப்பது சிறப்பு. உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் இப்ப குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கும் பொழுது அந்த குரு புத்தி நடப்பது அந்த பலன்களை இன்னும் கூடுதலாக கொடுக்கும். அதே போல ராகு கேதுக்கள், சனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போது ராஜயோக பலன்களை கொடுப்பாங்க. அப்ப இந்த ராகு கேதுக்கள், சனி இவங்கெல்லாம் அந்த ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போது இந்த சனி திசை, ராகு திசை, இது மாதிரி அந்த திசைகள் நடைமுறையில் இருந்தா அந்த பலன்கள் இன்னும் கூடுதலாக இருக்கும். அந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஒரு யோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு 2024 பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது சனி பகவான் உங்களுக்கு 2024 முழுவதும் உங்களுக்கு லாபஸ்தானம் தான் இருப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல ராகு ராசிக்கு 12ஆம் இடத்திலையும், கேது பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வார்கள். அதே போல மேஷ ராசிக்காரர்களுக்கு தற்போது குரு பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார், ஜென்ம குரு மேஷ ராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த 2024 முழுவதும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2024 ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் ராசியை விட்டு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். இப்ப 2024 ஏப்ரலுக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம், அதாவது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏப்ரல் வரையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ம குருல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எப்படின்னா கோச்சாரத்துல ராசிக்குள்ள குரு வரும் பொழுது இப்ப ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் நம்ம பழைய பாடலாம் பார்த்திருக்கோம். ஜென்மத்துக்கு குரு வரும் பொழுதுதான் ராமபிரானுக்கு சீதையை பிரியும் நிலை ஏற்பட்டது. அப்ப எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஜென்ம குரு நடக்கும் பொழுது மேஷராசிக்காரர்கள் வருகின்ற ஏப்ரல் வரையும் 2024 ஏப்ரல் வரையும் கொஞ்சம் எதிரையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வரும். அதே போல உங்களை தேடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். அதே போல எங்க போனாலும் சில காரியங்கள் இழுபறியா இருக்கிற மாதிரி தெரியும். எங்க போனாலும் தடை, தாமதம், உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கடங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா 2024 ஏப்ரலுக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அந்த காலகட்டத்தில். அதே போல சனி பகவான் தற்போது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சனி லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு பெரிய சிறப்புங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்பொழுது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வரணும்னா இன்னும் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அப்ப இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் இந்த 2024. எப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம், மூலத்திரிகோண பலம். லாபஸ்தானத்துல சனி பகவான் மிக பலமாக இருப்பதனால நீங்க எந்த தொழில இருந்தாலும் அந்த தொழில அபார வளர்ச்சியை பார்க்க முடியும். எப்பன்னா வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு அதிகப்படியான அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். ஆனா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களை உயர்த்துவதில் குறியாக இருப்பார். அதாவது இன்னும் சொல்ல போனா உங்களை ஒரு பெரிய ஒரு பதவிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பலத்தோட சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு நீண்டகால பிரச்சனையா இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். அப்ப சனி பகவானால ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. சனி பகவான் லாபஸ்தானத்தை விட்டு விரயஸ்தானத்துக்கு வர்றதுக்குள்ள உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தகுதியோடு உங்களை ஒரு நல்ல ஒரு
வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வோடு உங்களை அவர் உயர்த்துவார். உங்களுக்கு நிறைய பலன்களை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். சனி பகவானால பெரிய அதிர்ஷ்டங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. பாதகஸ்தானம் தான் இருந்தாலும் கோச்சாரத்துல சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்காமல் இருக்காது. அப்ப மேஷராசிக்காரர்கள் 2024 ஒரு அமோகமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. எதிரையும் ஒரு லாபம், அதாவது லாபங்கிறது பெரிய விஷயம். எந்த ஒரு தொழில் செய்தாலும் லாபம் இல்லைன்னா அந்த தொழில ஒரு இணக்கம் யாருக்குமே இருக்காது. அப்ப லாபஸ்தானத்துல சனி பகவான், சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து, சனி போல நல்லதை செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அப்ப லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அந்நியர்களால் லாபம், அந்நிய நாட்டினால லாபம். அதே போல எந்த காரியம் தொட்டாலும் அதுல அதிர்ஷ்டம். எந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலையோ அந்த காரியம் நடக்கும். நீங்க என்னென்ன பலன்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் பார்த்தீங்கன்னா உறுதியாக நடக்கும். லாபஸ்தானத்துல சனி பகவான் பலமோடு சஞ்சாரம் செய்வது. இந்த பலன்கள் கூடுதலாக எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு கூடுதலாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்புங்க. சனி பகவானால முடியாது, யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை, உறுதியான பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப மேஷ ராசிக்காரர்கள் இந்த 2024 அமோகமான பலன்களை பார்க்க இருக்கிறார்கள். இவர்களுக்கு பலத்த ஒரு யோகங்கிறது இருக்குங்க. 2024 அமோகமான பணப்புழக்கம், உயர்ந்த பதவி, சமூகத்துல தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில இதனால் வரையும் பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை மேஷராசிக்காரர்கள் இந்த 2024 பார்க்க முடியும். அடுத்து ரிஷபராசிக்காரர்கள். இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க. ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரமாண்ட ஒரு நிழல் கிரகம். அதுவும் குரு பகவான் வீட்டுல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம். இந்த 2024 இந்த 2024 ரிஷபராசிக்காரர்கள், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடைமுறையில் வரும். ஏன்னா ராகு பகவானுக்கு 11ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடங்க. இன்னும் சொல்ல போனா ராகுக்கு இதுக்கெல்லாம் சனிலாம் ராசிக்கு 3, 6, 11 தான் ராஜ யோக பலன்களை கொடுப்பார்கள். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு லாபஸ்தானத்துல இருப்பதே போதும். அதுவும் ராகு திசை நடைமுறையில் இருப்பவங்களுக்கு இந்த பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இப்ப சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ராகு பகவானுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இருக்கிறது. அப்ப ராகு பகவான் மிக பலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அதாவது எந்த பலன்களும் பாத்தீங்கன்னா நல்லதாகவே நடக்கும். எதிரையும் பாத்தீங்கன்னா ஒரு லாபத்தை பார்க்க முடியும். ஒரு சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, உத்தியோகத்தில் இருப்பவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த பலன் கூடுதலாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிங்கிறது இந்த 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல பிள்ளைகள் வழியில சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் வெளிநாடு சென்று படிக்கிறது, வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது இந்த 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கும் பெரும் பொருள் வந்து சேரும். இந்த 2024 முழுவதுமே அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அதாவது 2024 ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் ராசிக்குள்ள வந்தாலும் அந்த குரு பகவான் வீட்டில் ராகு இருப்பதனால அமோகமான பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க இந்த 2024. ஏன்னா ஒரு பிரம்மாண்ட நிழல் கிரகம் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ள வரும் பொழுது அந்த பலன் கூடுதலாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்ப 2024 முழுவதும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் வரையும் தான் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதுக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு போவார். விரயஸ்தானத்துக்கு போனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபன்கள்ங்கிறது இருக்காது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சுபக்கிரகம் அமர்றார், அவ்வளவுதான். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2024 முழுவதும் அதிர்ஷ்டத்தை காண முடியும். அதுவும் வருகின்ற ஏப்ரல் வரையும் 2024 ஏப்ரல் வரையும் ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்க அக்கௌண்ட்ல பண இருப்பு அதிகமாகும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மிகப்பெரிய தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு பாதை தெரியும், நல்ல ஒரு வழி தெரியும். அதாவது லாபஸ்தானத்துல குரு இருக்கும் பொழுது என்ன சொல்ல போனா அவர் 10ஆம் அதிபதி.
அப்ப உங்களுடைய உத்தியோகம் ரீதியா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதாவது ஜீவனம் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது. அப்ப மிதராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2024 முழுவதும் அதிர்ஷ்டகரமான பலன்கள் தேடி வரும். அதாவது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 2024 ஏப்ரலுக்குள்ளேயே குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு செல்ல முடியவர்கள் வெளிநாடு போக முடியும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது அதிர்ஷ்டம் கொட்டும், பணம் சரளமாக புழங்கும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அசுர வளர்ச்சியை பார்க்க முடியும். அப்ப மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மட்டுமே பாத்தீங்கன்னா பலமா இருக்கிறார். இதுவே ஒரு சிறப்புங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்துல குரு பகவான் மட்டும் பலமா இருந்தாலே போதும், அந்த ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம். அப்ப மிதராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல குரு இருக்கிறார் வருகின்ற ஏப்ரல் வரையும். அப்ப குரு பகவான் லாபஸ்தானத்துல இருப்பதே ஒரு பெரிய சிறப்புங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது மிதராசிக்காரர்களுக்கு இந்த 2024. அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள். இப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்குள்ள கேது இருக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் ஒரு ராசியில அதிகபட்ச நாட்கள் தங்கக்கூடியவர். இப்ப இந்த 2024 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்புங்க. இந்த சனி திசையே நடப்புல இருந்துன்னு வச்சுங்க, இன்னும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம், அதாவது கைமேல் பலன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 அமோகமான தனவரவு, அமோகமான பணப்புழக்கம்ங்கிறது இருக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். அதாவது போட்டியிலிருந்து ஜெயிக்க முடியும், யார்கிட்டையும் போட்டி ஜெயிக்க முடியும். நீங்க எங்க போனாலும் வெற்றிங்கிறது கிடைக்கும். நீண்டகால கஷ்டங்கள் தீரும். எங்க போனாலும் பாத்தீங்கன்னா இந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் மறைஞ்சிடும் இனிமேல் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதாவது சிங்கம் மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு ராஜா மாதிரி அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப அமோகமான பணப்புழக்கங்கிறது இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலங்க. இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய தனவரவுங்கிறது உண்டு. நீங்க செய்கின்ற தொழில பெரிய வளர்ச்சிகள் உண்டு. 2024 முழுவதும் அதிர்ஷ்டத்தை காண முடியும் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், அதே போல வெளிநாடு யோகம், புதிய உத்தியோகங்கள், உத்தியோகத்துல உயர் பதவி, இப்படி உங்கள் வாழ்க்கையில நீங்க எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கும். இது எப்ப கூடுதலாக நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு குரு 9ஆம் இடத்துக்கு போடுவார். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் 2024 ஏப்ரலுக்கு பிறகு, அதாவது செல்வந்தராகக்கூடிய ஒரு யோகம், கோடீஸ்வர யோகம், ராஜ யோகம், இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரலுக்கு பிறகு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல குரு. இது ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு யோகம் அப்படின்னு சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு. பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு முழுமையான பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள். இப்ப துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2024 ஏப்ரல் வரையும் குரு பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருப்பார். குரு பகவான் வீட்டுல 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு. இருந்தாலும் குரு பகவானும் ராகு பகவானும் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு கொடுப்பனை காலம். இப்ப குரு பகவான் வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு போனாலும் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 2024 முழுவதும் ராகு 6ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்ப 2024 முழுவதும் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேற இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வருடம் ஆரம்பித்ததுமே யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி அப்படின்னா துளாராசி தான். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கிறது. நீண்டகாலமாக தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. உடல் ரீதியா இந்த பிரச்சனைகள் தீரும், மன ரீதியா இந்த குழப்பங்கள் தீரும். உங்கள் வாழ்க்கையில செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கையில சமுதாயத்துல தலைநிமிர்ந்து நடக்க முடியும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு யோகம், புது உத்தியோக பாக்கியம், உத்தியோகத்துல உயர்வு, இப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்திலுமே அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2024 துளாராசி தாங்க. அப்ப துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராகு பகவானும் சாதமான இடத்துல இருப்பது சிறப்புங்க. ஏன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பாக்குறாரு. ராகுங்கிறது கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம், திடீர் முன்னேற்றம், ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு. அதே போல பாத்தீங்கன்னா புகைப்படம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம். அதே போல வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம். அதே போல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம்.
அந்நிய இனத்தவர்களால் அதிர்ஷ்டம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையுமே அதிர்ஷ்டத்தை காண முடியும் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்கள் இந்த 2024 முழுவதும் பார்த்தீங்கன்னா யோகத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா குரு பகவான் அவ்வளவு சிறப்பாக பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும். அப்ப ஒரு யோகமான பலன்களை இந்த 2024 துளாராசிக்காரர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா சனி பகவானுக்கு ராசிக்கு 3, 6, 11 தான் ராஜயோக பலன்கள். அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா சனி பகவானுக்கு 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதை என்ன சொல்ல போனா சனி பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலங்க. அதே போல குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் வரையும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். குரு பகவானுக்கும் 5ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். அப்ப இப்ப ராகு கேதுக்கள் தான் கொஞ்சம் சாதகமான இடத்துல இல்ல. இப்ப ராகு கேதுக்களும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது பெரிய அதிர்ஷ்டங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்க முயற்சிகள் அனைத்தும் பழிந்து தரும். நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல முழு வெற்றி கிடைக்கும். இந்த தோல்விங்கிறதே கிடையாதுங்க, எல்லாமே வெற்றி தான். தொட்டதெல்லாம் பொன்னாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் தான் சிறப்பான காலகட்டம். இந்த 2024 போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். அதாவது போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும்னு வெறியோட படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம். தனுசு ராசிக்காரர்கள் போட்டித் தேர்வுல வெற்றி பெற்ற அரசாங்கத்துல ஒரு உயர்ந்த பதவியில அமரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சனி பகவான் அந்த அளவுக்கு சாதமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். துளாராசி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபரண யோகம், குடும்பத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு, குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பாக்கியம், அதே போல நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம். இப்படி பார்த்தீங்கன்னா நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப தனுசு ராசிக்காரர்கள் 2024 ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த நீங்க தொழில் செய்தாலும் அந்த தொழில ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 ஒரு வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்ல முடியும். 2024 முழுவதும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் காண முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார் வருகின்ற ஏப்ரல் வரையும். அடுத்தது 6ஆம் இடத்துக்கு போனாலும் சனி பகவான் சாதமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024. அதனால கோடீஸ்வர பட்டியல்ல தனுசு ராசிக்காரர்களும் இடம்பெறுவார்கள். அப்ப 2024 முழுவதும் யோகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி பாத்தீங்கன்னா முடிவாகி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதே போல ராகு பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த 2024. குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் பிறகு ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அப்ப இந்த வருடம் முழுவதும் யோகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில அமரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த 2024. ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியும். யார்கிட்டையும் போட்டி ஜெயிக்க முடியும். கமிஷன் தொழில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம், நிறைய ஆபரணத்தை போட்டு பார்க்க முடியும் மகர ராசி பெண்கள் இந்த 2024. குடும்பத்துல ஒரு குதூகலம், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த 2024 அவ்வளவு சிறப்புகளை கொடுக்கும், நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்குங்க. ஏன்னா ராகு குரு பகவான் வீட்டுல 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 2024 நிறைய பணத்தை எண்ணி பார்க்க முடியும். மகர ராசிக்காரர்கள் கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்க முடியும். அதாவது இன்னும் சொல்ல போனா 2024 கோடீஸ்வர பட்டியலில் நீங்களும் இடம்பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதற்கு தசா புத்திகள் சாதகமாக இருக்க வேண்டும். அதே போல நல்ல புத்திகள் நடைமுறையில் இருக்க வேண்டும். இப்ப ராகுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாதகமான இடத்துல இருக்கிறார். அப்ப உங்களுக்கு 2024 மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான லாபம் உண்டு. அதாவது குழந்தை பாக்கியம், திருமண யோகம், வெளிநாடு யோகம், புதிய உத்தியோகம், தொழிலில் வளர்ச்சி, புதிய உத்தியோக வாய்ப்புகள், அதே போல புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறது, இப்படி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான பலன்களை மகர ராசிக்காரர்கள் இந்த 2024 பார்க்க முடியும். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 முழுவதும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் வரையும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சனி 12ஆம் இடத்துல தாங்க சிறப்பு. இப்போ உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம், மூல திரிகோண பலம், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுக்கும் 12ஆம் இடத்துல சனி இருப்பது பெரிய அதிர்ஷ்டம் தான். சனி பகவான் கோட்சாரத்துல 3, 6, 11 தான் யோகத்தை கொடுப்பார். அப்படின்னாலும் மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம், மூல திரிகோண பலம். அப்ப 12ஆம் இடத்துல ஒரு வலுவான கிரகம் இருக்கும்போது இடம்பெயர்ந்து இப்ப வேற நாடு, வேற மாநிலம், வேற ஊர் சென்று நீங்க பாத்தீங்கன்னா பிரகாசிக்க முடியும். அப்ப ஒரு சில மாற்றங்களால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு. குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் வரையும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அதுவும் ஒரு பெரிய சிறப்புங்க. அப்ப மீன ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் உண்டு. ஆனா ராசிக்குள்ள ராகு இருக்கிறார். ராகு விஷயத்துல தான் கவனமா இருக்கணும். இந்த குறுக்கு வழியெல்லாம் ஆகாதுங்க ராசிக்குள்ள ராகு இருக்கும் பொழுது. சில பேர் இந்த செல்ல ரம்மி விளையாடுறது, ஏதாவது ரேஸ்ல பணம் கட்டுறது, இன்னும் சொல்ல போனா ராசிக்குள்ள ராகு வரும்போது தான் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே அழிந்திருக்கு. அப்ப மீன ராசிக்காரர்கள் எதிலையுமே கவனமா இருக்கணும். உங்க வேலை மேல விழிப்பா இருக்கணும். எதிரையும் உஷாரா இருந்தா ராசிக்குள்ள இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு எடுக்க மாட்டார். அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த 2024. அதே போல கடகராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார், அஷ்டம சனி காலம். அதே போல ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறார், 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார் வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு. அப்ப அஷ்டம சனி இருந்தாலும் குரு பகவான் சாதகமான இடத்துக்கு வரும் பொழுது சில கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரலுக்கு பிறகுதான் பெரிய அதிர்ஷ்டம். அதே போல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டக சனி காலம், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல கேது. இப்ப குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். வருகின்ற ஏப்ரல் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது. ஆனா கண்டக சனி காலம் ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க போனாலும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு உத்தியோகத்துல ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். அதாவது 10ல குரு வரும் பொழுது பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தலோட்டையில இறந்து உண்டதும் 10 குரு வரும் பொழுது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பாடல் வருது. அப்ப 2024 ஏப்ரல் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க, ராகு 5ஆம் இடத்துலயும், கேது 11ஆம் இடத்துலயும். கேது பாத்தீங்கன்னா சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் 2024 ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அப்ப இந்த 2024 ஏப்ரலுக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரலுக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. அப்ப இந்த 2024 விருச்சக ராசிக்காரர்களுக்கும் பெரிய அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கருணை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம்.